இது என்னடா டாஸ்க்கு வந்த சோதனை? இந்த மொகரக்கட்டையெல்லாம் உட்காந்து ராஜாவா நம்ம பார்க்கணுமா? நான் இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொன்னேன். ஸ்கூல் டாஸ்க்னா எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் வருவார். அதில் அவன் கேவலமான ஒரு குழந்தையாக நடிக்கிறான்னு ஒரு கன்றாவியான ஒரு நடிப்பான், நம்ம வந்து ஓட்டலாம் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஷாக் கொடுக்குற மாதிரி இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க்கு நடக்குது. நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்பாகவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு சீரியஸாக நான் ப்ரோமோவில் பார்க்கும்போது ரைட்ரா இந்த வாரம் இருக்குடா, பல சம்பவங்கள் இருக்குடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்கினுடைய 2 ராஜாக்கள் போன சீசனில் நடந்த அதே டாஸ்க்கு. ராணவ கேசரி ஒரு பக்கம், சாட்சமாதேவி இன்னொரு பக்கம். ஆனால் போன சீசனில் என்ன பண்ணாங்க, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் வந்து ராஜாவாகவும் ஒரு பெண் வந்து இளவரசியாகவும் ஒரு டாஸ்க் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த சீசனில் அப்படி பண்ணலை. 2 நாட்டுக்கும் 2 ஆண் ராஜாக்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நாட்டு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள். அவருடைய ராஜாங்கத்தின் பெயர் கானா அரசாங்கமோ ஏதோ, கானா அரசாங்கமா கானா ராஜாங்கம். இன்னொரு ராஜ்யத்தினுடைய ராஜா யார் தெரியுமா? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். அவருடைய ராஜாங்கத்தின் பெயர் தர்பீசு ராஜாங்கம். இந்த எனக்கு ஆனால் தர்பீசு காட்டில் மழைங்க. யார் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்களோ இல்லையோ, தர்பீசு வாழ்கிறான் பாருங்க, அந்த மாதிரி வாழ்க்கை. நேத்தெல்லாம் அரோராவை தூக்கி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து சொல்கிறாங்க கீழே இறக்கி கொடுங்கன்னு சொல்லி. திவ்யா கிட்டே பல இடங்களில் ட்ரை பண்ணுறான், கையை கொடுங்கன்றான், கையை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்கள விட்டுருவோம். அதெல்லாம் கிடையாது, துரத்தி எனக்கு என்னென்னா திவ்யா ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை ஏன் அங்கே சொல்ல மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியலை. அது வந்து எந்த பெண்களுமே சொல்ல மாட்டுறாங்க, இது தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் திவ்யா மேலே நிறையா ஹோப் வச்சுருந்தேன். பட் அவங்க சொல்லலை. சரி ஓகே, இது நேற்று இவன் சும்மாவே இப்படி இவன் கையில் தூக்கி நீங்கள் வந்து சாவியை கொடுத்தீங்கன்னா ஆடுவானா மாட்டானா? இவனை தூக்கி நீங்கள் ராஜாவாக போட்டிருக்கீங்க. அவன் ஃபுல்லாக வந்து அந்த புறத்தில் மட்டும்தான் இருப்பான். இவன் எங்கேருந்து நாட்டை பார்க்க போகிறான், இவன் எங்கேருந்து மக்களை பார்க்க போகிறான், எங்கேருந்து டாஸ்க் விளையாட போகிறான். அதுவும் தலைவருக்கு ராணியாக யாரை போட்டிருக்காங்க தெரியுமா? வியானா குட்டி. இப்போ தெரியும் வியானா குட்டியை அவர் வந்து எப்படி பார்க்குறாரு. வியானா மேலே அவனுக்கு கண்ணு இருக்குது. பார்வதி மேலேயே கண் இருக்கும்போது வியானா மேலே கண் இருக்காதா? கண்டிப்பாக வியானா மேலே அவனுக்கு கண் இருக்குது. அதை இந்த வாரம் காட்டுவான் பாருங்க. இத்தனை நாளாக வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு தங்கச்சி மாதிரி இவர் வியானா குட்டின்னு செல்லமாக கூப்பிட்டுட்டு இருந்தார்ல. இந்த வாரம் வியானா குட்டி என்ன கெதி ஆகுறாங்கன்னு மட்டும் பாருங்க. சரி ஓகே, முதல்ல இந்த கருமத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. 2 நாட்டில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பேசுவோம். முதல்ல கானா ராஜாங்கம். இந்த கானா ராஜாங்கத்தின் ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள். எதுக்காக அவரை போட்டாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரோட காம்போ இருக்குல்ல, இந்த கவுண்டமணி செந்தில் காம்போ மாதிரி தான் இவங்களோட காம்போ இந்த சீசனில் வந்து இருக்குது. மேபி அந்த ஒரு ஃபன் நோட்டுக்காக இவங்க 2 பேரையும் போட்டு காமெடி ராஜாக்களாக போட்டு கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகலாம், இந்த வாரம் ஃபன்னாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. கானா வினோத்து சும்மாவே தர்பீஸை நோண்டுவார். இப்போ எதிர்நாட்டு ராஜா வேற, சும்மா விடுவாரா? ஒரே கானா பாட்டா பாடிக்கிட்டே இருக்கா. அப்படி ஏதோ தர்பீஸு உன் ராஜாங்கம் தமாசு இன்னமும் பாடிக்கிட்டு இருக்காரு அவர். ஸோ அதனால் போட்டிருக்கலாம் மேபி. முதல்ல கானா வினோத் அவர்களுடைய ராஜாங்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் ராஜா, அதுக்கப்புறமா விக்கல்ஸ் மந்திரின்னு நினைக்கிறேன், விக்கல்ஸ், ஏன்னா அவருக்கெல்லாம் அதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கெமி இருக்காங்க. திவ்யா வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க, அவங்க ராணியா இல்லை என்னன்னு தெரில. மேபி அந்த ராஜமாதா இல்லை ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பொசிஷன் திவ்யாவுக்கு கிடைக்குது. அப்புறம் ரம்யா இளவரசின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து மந்திரியா இல்லை படைத்தளபதியாக தெரில. படைத்தளபதி வந்து இவர் கட்டப்பா கேரக்டரில் வந்து நம்ம பிரஜன் அவர்கள் இருக்கார். அப்புறம் அமித் இருக்கார். ஸோ யார் யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்போது தான் தெரியும். இந்த சைடு ஸ்விட்ச் பண்ணி அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தர்பீஸ் சாம்ராஜ்யம் ராஜாங்கத்தில் தர்பீஸ் அவர்கள் தான் மன்னராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சபரி அவர்கள் இருக்கார். அவங்களாம் வந்து மக்கள் நினைக்கிறேன், மக்களா இல்லை தொழிலாளி ஊழியர் அந்த மாதிரி எதனா ஒரு கேரக்டர். சபரி, சுபிக்ஷா, எப்ஜே இந்த 3 பேருமே வந்து பணிவிடை செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வியானா குட்டி தான் வந்து தர்பீஸ் ராஜாங்கத்தினுடைய ராணி. வியானா ஒரு லுக்கு விடுவாங்க பார்த்தீங்களா?
நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தீங்களா? ஐயையோ, இனிமே அந்த கிரிஞ்சு வேற நம்ம பார்க்கணும், வியானா பண்ணுற கிரிஞ்சினஸ் வேற நம்ம பார்க்கணும், கொடுமை. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா சின்க்ளர் அங்கே இருக்காங்க. அவங்க இளவரசியா என்ன கருமாந்திரம்னு தெரில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க, பார்வதி இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன ரோலுன்னு தெரில. மேபி ராஜாவுக்கு 3 பொண்டாட்டியா இல்லை 2 பொண்டாட்டியா, இந்த ரோல் அவங்க பண்ணுறாங்களா எனக்கு தெரில. அவனுக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்குறாங்க, தர்பீஸுக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்குறாங்க. ஜாலியாக இருக்க போகிறான். ஆனால் அவனை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் சண்டை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கானா வினோத் பயங்கரமாக ஓட்டுவார். ஸோ அந்த ஓட்டும் போது மேபி 2 பேருக்கும் இப்போ ஒரிஜினல் திவாகர் வந்துருவார். அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே திவாகரால் வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, கலாய் வாங்குறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த இடத்துல திவாகர் சண்டை போடலாம், சீரியஸாக இந்த டாஸ்க்கு போகலாம். ஆனால் 2வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா மொக்கையான ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அதை தனியாகவே நம்ம பேசுவோம். இன்னைக்கு மேபி வந்து கண்டென்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேவா. சாண்ட்ரா அவர்கள் 2 அணியிலையுமே காட்டாமல் தனியாக வந்து காட்டியிருக்காங்க. கையில் வால் வேறு வச்சுருக்காங்க. என்ன கேரக்டர் அவங்களுக்குன்னு தெரில, தான் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த டாஸ்க் இந்த வாரம் ஆரம்பித்து வியாழக்கிழமை மாலை வரைக்கும் நடக்கும். இதில் வந்து என்னவா இருக்கும், அவங்களோட பொக்கிஷங்களை பாதுகாக்கணும், நகைகளை பாதுகாக்கணும், ராஜாவுடைய கத்தி, அவருடைய அந்த ஒரு செங்கோல், தொப்பி, கிரீடம், இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற மாதிரியான டாஸ்காக இருக்கும். இதுக்குள்ளேயும் சீக்ரெட் டாஸ்க் நிறையா கொடுப்பாங்க. சில பேருக்கெல்லாம் சீக்ரெட் டாஸ்க் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும். என்ன நடக்கும், 24 hours டாஸ்க் இது, ஓகேவா. ஸோ இதில் எனக்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் திவாகருடைய பேரை வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் ஓகே தான். ஆல்ரெடி அந்த ஆள் வந்து ஏங்க இந்த டாஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் ராணுவ கேசரி சாச்சம்மா தேவியை பார்த்த இடத்துல நல்லா இருந்துச்சு. போன சீசன் நல்லா இருந்துச்சு. இந்த 2 காமெடி பீஸை வச்சு வினோத்தை விட்டுருங்க, திவாகர் ஒரு காமெடி பீஸு, அந்த காமெடி பீஸை வச்சு நீங்கள் ஒரு டாஸ்க்கு ஃபன்னாக கொண்டு போகணும் நீங்கள் நினைக்கிறீங்க, நடக்குமான்னு பார்க்கலாம். இங்கே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து 2 பேருக்கு நடுவில் பயங்கர ஹீட்டாக போய்கிட்டு இருக்கு. ஒன்று விக்கல் ஸ்பீக்கரம், இன்னொன்று பார்வதி. ஏன்னா 2வது புறமொழியும் அவங்களுக்குள்ள சண்டை போகும். பயங்கர டஃப்பான ஒரு டிபேட்டாக இவங்க 2 பேருக்குள்ளே சீரியஸாகவே போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் எதிர் அணி வேறு இந்த டாஸ்கில். இன்றைக்கி கூட அவங்களுக்குள்ள சண்டை தான் 2வது புறமொழியில் வந்திருக்கும். ஸோ எதிர் அணி வேறு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா ஒரு டீமு, பிரஜின் ஒரு டீம், பார்வதி ஒரு டீமு, கமருதீன் ஒரு டீம். இப்படி டீமே வந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல டாஸ்க்குள்ளே எதனா சண்டைகள் வந்தால் கமருதீன் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார், அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்யோன்யம்லாம் கூடி போச்சு. நேரத்தில் வந்து ஹெட்டில் முத்தம் கொடுக்குறாரு பார்வதி அழும்போது. நிறைய பேர் பார்வதி அழுவுறதை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து சரியாக படலை. எனக்கு அதை வச்சு ஒரு ஃபன் நோட்டெல்லாம் கொண்டு போகணும்னு எனக்கு தோணலை. அழுவுறது கூட நம்ம இது பண்ணலாம், பட் அடிப்பட்டதெல்லாம் நம்ம வந்து கலாய்க்க முடியாது, தப்பு. அது பார்வதின்னு இல்லை, யார் அந்த இடத்துல இருந்தாலுமே அது வந்து தப்பு. ஒருத்தவங்க வந்து அடிபட்டிருக்காங்க, அதை வச்சு நம்ம ஃபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெயினாக இருக்கும். வாய் இருக்குது, அது இருக்குது, எல்லாமே ஓகே தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம எதுவும் இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் அதை வச்சு ஃபன் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய எத்திக்ஸ்குள்ளே அது வராது, ஓகேவா. ஸோ இந்த டாஸ்க் இந்த வாரம் நடக்க போகுது. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே இங்கே நிறைய பேருக்குள்ளே பயங்கரமான சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டைக்கு நடுவில் இப்படி ஒரு டாஸ்க், மறுபடியும் சாண்ட்ராவுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாங்களா? சில பேர் வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கு மட்டும் தனியாக வந்து எதுக்காக ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும், சீக்ரெட் டாஸ்க்கு எதுக்கு அவங்கள மட்டும் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து காட்டணும் அப்படின்னு அர்த்தமே இல்லாமல் நிறைய பேர் வந்து பேசுகிறத பார்க்க முடியுது. நான் அதுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்வேன். சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் பிக் பாஸ் வந்து கொடுப்பார். அந்த டாஸ்க்கு அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்கன்றதுல தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் வந்து டாஸ்க்கை கொடுத்ததுனாலேயே வந்து சாண்ட்ரா வளர்ந்துடல. சாண்ட்ரா அந்த டாஸ்க்கை எந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணாங்கன்றதுல தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.